நீங்க PhD பண்ற பொழுது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கைடு இருப்பாங்க. ஆப்வியஸா தெரிஞ்சது தான். உங்களுக்கும் உங்க கைடுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்டின்னா, ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப நெசசிட்டி. இந்த வீடியோல உங்க உங்க கைடு கூட எப்படி ஒரு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் நான் பேசப் போறோம். இப்ப ஒரு PhD கைடும், ஸ்டூடண்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப். ஏன்னா, கைடு இல்லாம ஸ்டூடண்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க சொந்தமா படிச்சாலும் கூட ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இல்லாம நெறைய பேர் சிரமப்படுறத நீங்க கேட்டுருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, கைடு டார்ச்சர் பண்றாங்கம்பாங்க. வேற மாரி தவறா யூஸ் பண்றாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இப்ப இந்த விஷயத்துல இருந்துலாம் வெளிய வந்துட்டு ஓரளவுக்கு ப்ராப்பரா இருக்கணும்னா என்ன பண்றது? எப்படி நம்ம கைடு கூட நல்ல ஒரு பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றது அப்படின்னு நீங்க பார்க்கணும்னா, 1 நீங்க கைடு சூஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவர பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அவரோ அல்லது அவங்களோ லேடியோ அல்லது ஜென்னோ அவங்கள பத்தி தெளிவா தெரிஞ்சுட்டு சூஸ் பண்ணணும். அவங்க என்ன மாரி கேரக்டர், என்ன பண்ணுவாங்க, என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சூஸ் பண்ணி போறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது 1. ஏன்னா, அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத ஏன்னா அதாவது அதிக எல்லா கைடும் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவங்க ஸ்டூடண்ட் அந்த கைடு சொல்றத கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க வேணும்னே அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா பண்ணாங்கன்னா, கோவம் வரும். அவங்க வந்து ப்ராப்பரா பண்ணாம போயிடலாம். பட் ஒரு சில இடங்கள்ல வேற மாரி இருக்கும். ஐஐடி, ஐஐஎம்ஸ்ல வேற மாரி இருக்கலாம். பட் எங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். ஐஐடி, ஐஐஎம்ஸ்ல வந்து நீங்க என்ன வேணாலும் ஆர்கியூ பண்ணலாம் கைடுட்ட. பட் கரெக்ட்டா இருக்குன்னு ஏத்துப்பாங்க. ஆனா அதே ஒரு நார்மலான காலேஜ்ல நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஒபீடியன்ட்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு சில நார்மல் காலேஜ்ல இருக்கிறது. ஸோ இப்ப என்ன பொறுத்தவரையிலும் என்ன சொல்வேன்னா, உங்க கைடோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, அதுக்கு தகுந்த மாரி நடந்துக்க வேண்டியது உங்களோட கடமை. ஏன்னா, கைடு வந்து கைடோட சப்போர்ட் இல்லாம உங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப, கைடு கூட ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்றது உங்களுடைய தலையாய கடமை 1. அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கைடு என்ன சொல்றாரோ அத ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. அவர் ஒரு டைம் குடுக்குறாருன்னா, அந்த டயத்துக்குள்ள அந்த வேலைய முடிச்சுட்டு போய் அவர்ட்ட காமிங்க. ஒரு வொர்க் சொல்றாருன்னா, அத முடிச்சிருங்க. முடிக்காம எந்த சாக்கு போக்கு சொல்லாதீங்க 1. 2வது இல்ல கைடு சொல்றாரு, அதுல வந்து ஒரு தப்பு இருக்கு. நீங்க அத சொல்லணும் அப்படிங்கிறத, அத வந்து அவருடைய மூடுக்கு தகுந்த மாரி இருந்து எடுத்து சொல்லுங்க. இல்ல சார் இந்த மாரி நீங்க சொன்னீங்க. நான் பண்ணுனேன். இந்த மாரி ஒரு பேப்பர் படிச்சு பார்க்கிற பொழுது நம்ம பண்ற மெத்தட் தப்புன்னு இருக்கு அப்படிங்கிறத அந்த ப்ரூஃபோட அந்த பேப்பரையும் எடுத்து அவங்ககிட்ட காமிச்சுட்டு, அத கோடிட்டுட்டு கொஞ்சம் பவ்யமா சொன்னீங்கன்னா, அவங்க ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில கைடு ஈகோயிஸ்டிக்கா தப்பு பண்ணாலும் அது ரைட்டுன்னு சொல்றாங்கன்னா, அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாரி கைடு ரொம்ப மோசம். அவங்கள ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. பட் நார்மலா இருக்கிறவங்க, நீங்க சரியா சொல்ற பொழுது அவங்க எடுத்துப்பாங்க. அத அவங்க ஏத்துக்கிற விதத்துல நீங்க சொல்லணும். இப்போ ஒருத்தர் ஈகோயிஸ்டிக்கா இருக்காருன்னா, அவர் ஈகோ ஹர்ட் பண்ற மாரி நீங்க சொல்லக்கூடாது. அத வந்து அவர் எப்படி சொன்னா ஏத்துப்பார் அப்படிங்கிற மாரி ஒரு அந்த மாரி உங்களுக்கு ஒரு பவ்யமா அவங்ககிட்ட நீங்க சொல்ற பொழுது, கண்டிப்பா அவங்க ஏத்துப்பாங்க. இல்ல நேரடியா கைடு சொன்னா கேட்க மாட்டாங்கன்னா, யாரு சொன்னா கேட்பாங்களோ அவங்க மூலியமா சொல்லுங்க. மேபி உங்க சீனியர் ஸ்டூடண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு சொன்னா கேட்பாருன்னா, அவர்ட்ட சொல்லி அவர் மூலியமா சொல்லுவீங்க. ஏதாவது ஒரு ரூபத்துல நீங்க நெனைச்சத அத அடையறதுக்கான வழிகள பாருங்க. அடுத்தது, சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, "இல்ல சார் கைடு எனக்கு அத சொல்றாரு, இத சொல்றாரு." எதுக்கு எஸ் சொல்லணுமோ அதுக்கு எஸ் சொல்லணும். எதுக்கு நோ சொல்லணுமோ அதுக்கு நோ சொல்லிடணும். ஆரம்பத்துல நீங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பீங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா அவருக்கு கோவம் வரும். நீங்க இப்படித்தான் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றது ஒரு வரைமுறை இருக்கு. ஒரு லிமிட்ன்னு இருக்கு எல்லாத்துக்குமே. அந்த வரைமுறை என்னங்கிறத ஆரம்பத்தில நீங்க ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க அந்த வரைமுறையோட உங்கட்ட நடந்துப்பாங்க. அத தாண்டி வேலைய சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை நீங்க ஆரம்பத்தில நீங்க என்ன வேணா சொல்லுங்க சார், நான் செய்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இழுத்து போட்டு செய்வீங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் செய்ய மாட்டீங்கன்னா, அப்பதான் அந்த விரிசல் வரும். அப்ப கேர்ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு குடுக்கப்பட்ட வேலைய கரெக்ட்டா செஞ்சுட்டு, கரெக்ட்டா இருந்துக்கணும். உங்க லிமிட் எது, அவங்க லிமிட் எதுன்னு அந்த லிமிட்ட கிராஸ் பண்ணாம நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுல பிரச்சனை வராது. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, கைட பொறுத்தவரையிலும் கைடுக்கு நீங்க என்ன உங்கனால அவங்களுக்கு என்ன வருது? கைட் பண்றனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா பப்ளிகேஷன். நிறைய பேப்பர் பப்ளிஷ் பண்ணுங்க. அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எப்படிலாம் அவங்கள ப்ளீஸ் பண்ணலான்னு பாருங்க. இப்ப நல்ல ஒரு கான்ஃபரன்ஸ்ல போய் நல்ல பப்ளிஷ் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப இதுல வந்து ஏன்னா, அவங்க நமக்கு ப்ராப்பரா கைட் பண்றாங்க. அந்த கைடன்ஸ்ல நம்ம ரிசர்ச் பண்றோம். அதுக்கு அவங்களுக்கு நம்ம திரும்ப செலுத்துறது வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒர்க்க பண்ணி, அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துறது தான் நம்ம கைடுக்கு ரிட்டர்ன் திரும்ப செலுத்துற மரியாதை. அத வந்து நம்ம கரெக்ட்டா பண்றப்போ, ஒண்ணுமே பண்ணாம சில பேர் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. 3 வருஷம் ஆனாலும் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. சும்மா எந்த வேலையும் பண்ணாம சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாரி இருக்கவங்கள பார்த்தா தான் கைடுக்கு கோவம் வரும். அப்ப நீங்க ஒரு ஆக்டிவா வொர்க் பண்றீங்க, நல்ல ஹார்ட் வொர்க்கர் அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னாவே, அநேகமா எல்லா கைடுமே உங்க ஸ்டூடண்ட்டுக்கு நிச்சயமா உதவி பண்ணி அவங்கள எவ்வளோ சீக்கிரம் முடிக்க வைக்கணுமோ அதான் பார்ப்பாங்க.
நீங்க ஒரு சோம்பேறி, ஒழுங்கா வேலை செய்றது கிடையாது, ஏமாத்துற ஆள் அப்படிங்கிற மாரி எண்ணத்துல அவங்க இருந்தாங்கன்னா, மேபி டிலே பண்ணலாம். பட் நீங்க ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கர், சின்சியர், கமிட்டட் ஸ்டூடண்ட் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த எண்ணத்த நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க நீங்க என்ன கேட்கிறீங்களோ அந்த உதவிய அவங்க பண்ணுவாங்க. நான் சொல்ற இந்த விஷயங்கள் மேபி எல்லாருக்கும் பொருந்துற மாரி இருக்கா, பொருந்தாம போகலாம். அநேகமா ஒரு மெஜாரிட்டி ஆஃப் திங்ஸ் வந்து ஒரு ப்ராப்பரான கைடா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்ற விஷயத்த நீங்க ஃபாலோ பண்றப்போ பொருந்தும். சில பேர் இது எதுலயுமே ஃபிட் ஆகாம ஒரு டிஃபரண்ட் கேட்டகரில இருப்பாங்க. அத நீங்க வந்து இண்டிவிஜுவலா தான் ஹேண்டில் பண்ணணும். பட் நான் சொல்றது ஒரு பொதுவான வரையறைக்குள்ள வரக்கூடிய கைடு ஸ்டூடண்ட் ரிலேஷன்ஷிப்ப நான் சொல்ற விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து ஒரு நல்ல ஒரு செம்மையான, ஒரு செழுமையான ஒரு ரிலேஷன்ஷிப்ப நீங்களும் கைடும் மெயின்டெயின் பண்ண முடியும். ஏன்னா, உங்க பிஹெச்டி சக்சஸ்க்கான மெயின் காரணமே ஸ்டூடண்ட் கைட் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டே. அதுக்கப்புறம் தான் நீங்க பண்ற ரிசர்ச், எழுதுற பேப்பர், பப்ளிஷ் பண்றதெல்லாம் அடுத்தது. நீங்க 2 பேரும் ஒற்றுமையா இல்ல, ஒரு நேர்கோட்டுல நீங்க பிரயாணம் செய்யல அப்டின்னா, அந்த பிரயாணம் கடைசி வரலும் உங்களுடைய பிஹெச்டி ஜர்னி ரொம்ப பிரச்சனையா தான் இருந்துட்டு இருக்கும். அதனால அத சரி பண்ணிட்டு தான் நீங்க அடுத்த வேலைய பண்ணணும் என்னைய பொறுத்தவரைக்கும். புரியுதுங்களா? இது உபயோகமா இருந்ததுன்னா, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அத தெரிஞ்சுக்கட்டும். மீண்டும் மற்றொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.